ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. லெபனானில் இஸ்ரேலுடைய முன்னேற்றத்தை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். லெபனானில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. அவங்க பக்கத்தில் குடியிருப்பவர்கள் அவர்களெல்லாம் அந்த நகரத்தை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் அவர்களுக்கு இப்போது அறிவுறுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. அவங்க இந்த நாளுக்காக 47 ஆண்டுகளாக தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கிய அந்த தாக்குதலினுடைய உக்கிரத்திற்கு வேறு எந்த நாடாக இருந்திருந்தாலும் அதில் இஸ்ரேலினுடைய அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். பகைவர்களிலேயே ரொம்ப ஒரு வலிமையான பகைவன் அப்படின்னா ஈரான். அது இராணுவத்தில் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சூத்திரம் என்னென்னா, போரை செய்து கொண்டே பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அவங்க நல்ல ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்லேயே வந்துடுவாங்க. வரலைன்னா அப்போ நான் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கோம். அப்படி அந்த வழி நல்ல வழியாக இருக்காது. அதனால் எவ்வளவு அடிக்க முடியுமோ, எவ்வளவு உங்களை எதிரியை குற்றுயிரும் உயிருமாக நீங்கள் மாற்ற முடியுமோ அதை அந்த குறுகிய காலத்தில் நீங்கள் செஞ்சுடுங்க. அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ எதிரியை எவ்வளோ கால் மாறு கை மாறு கால் எல்லாம் எடுத்துடணும் அப்படித்தானே நினைப்பாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு UN கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் துவாரகை. சார், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகாக இஸ்ரேல் ஈரான் 2 பேருமே பரஸ்பரமாக மாறி மாறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஜூன் 7ஆம் தேதி. ஸோ இது என்ன மாதிரியான சமிக்கைகளை காட்டுது? இது தொடர்ச்சியாக இது இன்னுமே தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டாரு, ஒரு நல்ல முடிவு எட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போர் நீ நீடிக்காது அப்படிங்கிற ரீதியில் தான் அவர் பேசுகிறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான சமிக்கைகளை காட்டுது இது? இல்லை, இது ஒரு குழப்ப நிலையை தான் உருவாக்கியிருக்கு. அவர் நமக்கு பல வாரங்களாகவே ஒரு நல்ல முடிவை நம்ம எட்டிடுவோம் அப்படின்ற தகவல் அவர் சொல்லிகிட்ருக்கார். அதே தான் திருப்பி சொல்கிறார். ஏப்ரல் 8 ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டுச்சு. அது ஏற்பட்ட பிறகு ஒரு பெரிய சோதனை ஒன்றும் அந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உருவாகலை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த தாக்குதல்களுக்கு பிறகு, அதாவது தெற்கு லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள், அதை நிறுத்தணுன்றதுக்காக அதை எதிர்த்து ஈரான் முதல் முறையாக ஒரு எரிவிசை ஏவுகணையை இயக்கி அவங்கள தாக்குச்சு. பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஆமாம். அதுக்கு பிறகு அவங்க திருப்பி தாக்குனாங்க. ட்ரம்ப் இதுக்கு முன்னாடியும் லெபனானில் இஸ்ரேலுடைய முன்னேற்றத்தை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். கடுமையாகவே பேசினார். நீ சுத்த பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நெத்தன்யாகுவை பார்த்து சொன்னதாக அவரே ஒப்புக்கொண்டார். இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி இந்த முறை நீங்கள் போதுமான அளவு ஈரானை ஏற்கனவே தாக்கிட்டீங்க, அதனால் இதுக்கு நீங்கள் பதிலடி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அதை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. அதுக்கப்புறம் அந்த தாக்குதல்கள் 2 பேருமே இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவர் வெளிப்படையாக 2 பேரையும் அமைதி காக்கும்படி சொன்ன பிறகு அவங்க தாக்கலைன்னா நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் எந்த தாக்குதலும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஹெஸ்பொல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஹெஸ்பொல்லான்றது ஒரு ஆயுதம் தாங்கிய அமைப்பு லெபனானில், அவர்கள் ஷியா இஸ்லாமியர், அவர்களுக்கு பெரிய பேருதவியாக இருப்பது ஈரான். அவங்களுடைய ப்ராக்ஸி. ஆமாம், அவங்களுடைய பதிலிகள் தான் அவங்க. அதனால் அவங்க பக்கத்தில் குடியிருப்பவர்கள் அவர்களெல்லாம் அந்த நகரத்தை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் அவர்களுக்கு இப்போது அறிவுறுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. எனக்கு இந்த பின்னடைவுகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு நல்ல முடிவை எட்டக்கூடிய இடத்துல தான் 2 நாடுகளும் அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஈரானும்
அமெரிக்காவும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஈரான் அவருடைய சுப்ரீம் லீடரை அவங்க இழக்கும்போது கூட அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகிச்சிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்காவை சும்மா விட மாட்டோம், ஸோ நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இது கண்டிப்பாக நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான. இப்போது அவங்களுடைய அந்த பொருளாதார சூழ்நிலைகள், அவங்க நாட்டில் நிலவக்கூடிய அந்த உள்நாட்டு பொலிட்டிக்கல், இதெல்லாம் காரணமாக கருதி தான் அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு முன்முடிவுக்கு வர்றாங்களா? ஸோ நம்ம இதுக்கு மேலே ஒரு இதை எடுக்க வேண்டாம், இந்த மாதிரியான போர் மாதிரியான விஷயங்களை ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு. அப்படி இல்லை, இந்த 38 நாள் போரில் அவர்கள் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தார்கள். அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு விஷயம் இல்லை, ஒரு இராணுவ பின்னணி இருக்குது அவங்களுக்கு, பொருளாதார பின்னணியும் இருக்குது. அவங்க தான் எண்ணெய் நிறைய வச்சுருக்காங்களே, எண்ணெய் விற்ற பணம் இருக்குது, எண்ணெய் விற்கிற பணம் இருக்குது, அதனால் அதெல்லாம் இருக்குது. அவங்க பொருளாதாரம் முழுமையாக ஒன்றும், அதாவது எண்ணெய் இல்லைன்னா நசிஞ்சு போயிருக்கோம், அந்த எண்ணெயினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதனால் ஓரளவுக்கு அவங்க பொருளாதாரம் இருக்குது. அவங்க இந்த நாளுக்காக 47 ஆண்டுகளாக தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் 38 நாள் தாக்கு பிடிச்சது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு தோணலை. ஆனால் ட்ரம்ப்புக்கு தோணுச்சு. அவர் இந்த போர் தொடங்கிய ஒரு 15 நாள்லேயே ஏன் இன்னும் அவங்க இறங்கி வரலை அப்படின்ட்டு அவருடைய தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கிட்ட கேட்ட தகவல் எல்லாம் ஸ்டீவ் விட்காஃபே வெளியில் வந்து சொன்னார். இதெல்லாம் நடந்துச்சு. அமெரிக்காவை ஒரு பணிய வைக்க வேண்டிய, இவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு அமெரிக்காவை தள்ளிவிட்டதாக அவர்கள் எண்ணினால் அதில் தப்பு இல்லை. அவங்க அமெரிக்காவை வென்று விட்டார்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா அதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கிய அந்த தாக்குதலினுடைய உக்கிரத்திற்கு வேறு எந்த நாடாக இருந்திருந்தாலும் இந்நேரம் இறங்கி மண்டிகிட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே பண்ணாத இன்னும் சமமாக அமெரிக்கர்களோடு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவரை வந்து திக்குமுக்காட செய்வதும் அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த சமீபத்திய இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் நேத்தன்யாகு அவர்களுக்குமே ஒரு டேர்ம்ஸ் வந்து அந்தளவுக்கான சரியில்லாத ஒரு போக்கை தான் நீடிக்குதா? ஸோ 2 பேருக்குமே சரியான டேர்ம்ஸ் வந்து இன்னும் ஒத்து வராத ஒரு நிலைமையில் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறார் அவர். ஓகே, நான் கிழிச்ச கோட்டை அவர் தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னவர், இந்த மாதிரி நான் கடுமையாக அவர்கிட்ட பேசினேன், நீ சுத்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க ஒரு சண்டைன்னு வச்சுக்கலாம், ஊழல்னு வச்சுக்கலாம், அப்படித்தான் வச்சுக்கணும். அவங்க 2 பேருடைய பொது எதிரி யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதில் இஸ்ரேலினுடைய அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும் அதிபர் ட்ரம்ப்புக்கு. அவங்க 2 பேருடைய இலக்கும் ஒன்று கிடையாது. அந்த இலக்குக்கு அவங்க போய் சேர வேண்டிய வழியும் வந்து ஒரே வழி கிடையாது. அது ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது என்பது மட்டும்தான் ட்ரம்ப்புடைய கவலை. ஈரான் அணுசக்தியா? ஓகே, ஈரான் வந்து ஒரு சக்தியாகவே இருக்கக்கூடாதுன்றது தான் இஸ்ரேலினுடைய நிலைமை. ஏன்னா அது ஒரு பெரிய எதிரியாக மாறிட்டாங்கன்னா அந்த வளைகுடா பகுதியில் அவங்களுக்கான ஆபத்து இருக்குன்னு உணர்றாங்க. அவங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே அவர்களுக்கு ஒரு பகை நாடுகளாக தான் இருக்காங்க, ஒரு 2-3 நாடுகளை தவிர. அதனால் அந்த பகைவர்கள்லேயே ரொம்ப ஒரு வலிமையான பகைவன் அப்படின்னா ஈரான். ஸோ அவங்க வளர்றத இஸ்ரேல் விரும்பாது. ஆமாம், என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க. ஓகே, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மிட் டேர்மில் வந்து ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த போக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அந்தளவுக்கான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ சமீபத்திய அமெரிக்க அதிபருடைய பேச்சு, நிறைய இடங்களில் இந்தியாவை வந்து அவங்க நிறைய எங்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க, நிறைய எங்கள்கிட்ட இருந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் மேலும் கீழும் பேசுவார். நிறையா சமீபத்தில் அவர் பேசுகிறார், நிறையா நம்மளை முடிந்து போன பொருளாதாரம்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் நாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு மிகை நிலை மனிதர். அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு 10000 மடங்கு கூட்டி சொல்வது என்பது வந்து அவருக்கு ரொம்ப இயல்பானது. அதனால் நாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னோம்னா அவர் வந்து ஒரு 10000 அதுக்கு அடமொழியை கொடுத்து அழகுன்னு சொல்லுவார். அந்த மாதிரியானவர் அவர். அதனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவங்களோட ஒரு நல்லுறவு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இந்த ஹர்முஸ் நீரிணை பகுதியை வந்து தொடர்ச்சியாக அவங்க தான் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்காங்க ஈரான். ஸோ இந்த போர் நிறுத்தம் இப்போது ஒரு சில நாட்களாக வந்து கொஞ்சம் இந்த போர் இந்த மாதிரியான விஷயங்கள் தனிச்சிருந்ததை பார்த்தோம். ஸோ இதற்கு பிறகாக இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தனியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
இந்த ஹர்முஸ் நீரிணை பகுதியை இன்னுமே அவங்க கட்டுப்பாடுகள் வச்சுக்காம இதுக்கப்புறம் எப்போ முன்னாடி எப்படி நடந்ததோ அது மாதிரியே சுலபமாக இருக்கிறக்காம அதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ வந்து முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை ஹோர்முஸ் நீரிணை. அவங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்க மாதிரி அவங்களுக்கு வெளியில் இன்னொரு முற்றுகையை அமெரிக்க கடற்படை செஞ்சுருக்கு. ஆமாம். அதனால் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் அது இல்லை, 2 பேருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது யாருடைய கட்டுப்பாட்டிலையும் அது இல்லைன்னு சொல்லலாம். அதில் வந்து முன்ன மாதிரி போக்குவரத்து இல்லை. போர் நிறுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இன்னொரு பக்கம் 2 பேருமே இதை பிடிச்சி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது இராணுவத்தில் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சூத்திரம் என்னென்னா போரை செய்து கொண்டே பேச்சுவார்த்தையை நடத்தும். ஸோ 2 பேருமே ரெண்டும் அதே தான் செய்யணும். இதை விட்டுட்டு அதை செய்யக்கூடாது, அதை விட்டுட்டு இதை செய்யக்கூடாது, 2 ஒரே நேரத்தில் பண்ணணும். ஸோ இன்னும் அங்கே நீங்கள் அடையிற வெற்றியெல்லாம் இங்கே வந்து பிரதிபலிக்கும், இங்கே அடையிற வெற்றியெல்லாம் அங்கே பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் சொன்னதில் இருந்தால் இப்போ இந்த நீரிணை ஹர்முஸ் நீரிணை விஷயங்கள் வந்து சர்வதேச நாடுகள் முழுக்கவே எதிரொலிச்சிருக்கு. குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுக்குமே வந்து இது பொருளாதார ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இந்தியா மாதிரியான? கண்டிப்பாக பெரிய இம்பேக்டெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதுக்கு நம்ம பழகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு இப்போவே ஒரு பெரிய இம்பேக்ட் தான் கிரியேட் ஆகியிருக்கு. ஆமாம். ஏன்னா இப்போ சமீபத்திய பிஎம் அவர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கூட மானியம் வந்து நாங்கள் 4 இதுக்கு தான் கொடுப்போம், 4 சிலிண்டருக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து அதனுடைய தாக்கம் தான். உண்மைதான் அதனுடைய தாக்கம் தான். அதனால் உண்மைதான் இது. ஆனால் இயல்பு நிலைக்கு போகிறது தவிர வேறு வழி இல்லைன்றது தான் எல்லாருக்கும், ஈரான் உட்பட அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களும் அதை விரும்புகிறாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு உலகத்தை பகைச்சிக்கிட்டு உலகத்தினுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் நீங்கள் தொடர்ந்து வாழ முடியும்? எந்த நாடாவது ஹொர்முஸ் நீரிணை இப்படி இருக்கிறத விரும்புமா? ஓகே, அப்போ அந்த ஹொர்முஸ் நீரிணை பழைய நிலைக்கு போகணும். எவ்வளவு நாள் வந்து அமெரிக்கா அவங்கள தாக்கலைன்னா ஹோர்முஸ் நீரிணை திறந்துருந்துருச்சு அப்படின்ட்டுலாம் ரொம்ப நிதானமாக யோசித்து பார்ப்பாங்க. இதுக்கு யார் காரணம், இந்த மூடலுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து யோசிக்கிறத காட்டிலும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் திறந்து விடுங்கண்ணே அப்படித்தானே எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டணம் நீங்கள் வசூலிக்கிறீங்கன்னா உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும்? உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்றது தான் சர்வதேச அளவில், சர்வதேச சட்டத்தின் கீழ் அதற்கான உரிமையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மனிதர்கள் வெட்டிய கால்வாய்க்கு தான் கட்டணம் வசூலிக்க முடியும். இயற்கையாக அமைந்த இந்த மாதிரியான நீரிணைகளுக்கு வசூலிக்க முடியாது, கூடாது. அதுதான் சர்வதேச சட்டம். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கனாலும் அதுலேயும் அவர்கள் பல பேருடைய வருத்தத்தை சம்பாதித்து கொள்வார்கள். அதனால் இது வந்து அவங்களுடைய எண்ணெயவே அவர்களால் இப்போ வெளியே கொண்டு வர முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு $435 மில்லியன் குறைஞ்சபட்சம் அவங்க இழக்கிறாங்க. இந்த எண்ணெயெல்லாம் உற்பத்தி பண்ணுற எண்ணெயெல்லாம் சேமித்து வைக்கிற இடங்களுடைய அந்த சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழிகின்ற நிலைக்கு வருகிறார்கள். இனிமேல் இந்த எண்ணெயை வெளியில் நீங்கள் அனுப்புனா தான் சேமிப்பு இடங்கள் வந்து மீண்டும் வெறுமையாகும். அது வெறுமையானால் தான் நீங்கள் திருப்பி நிரப்ப முடியும். அதனால் அவங்களுக்கும் ஒரு துன்பம் இருக்குது. அந்த துன்பத்தை அவர்கள் கடக்கணும் அப்படின்னா சமரசத்திற்கு இறங்கி வரணும். ஓகே, ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும், கூடிய சீக்கிரம் இந்த போர் விஷயங்கள் எல்லாமே வந்து தவிர்க்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்படியே இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஈரான் மாதிரியான நாடுகளுக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க, அங்கேருந்து எப்படிலாம் வெளில வர முடியுமோ வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான விஷயத்தை வெளிக்காட்டுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் அதுதான் நான் சொன்னேனே, அவர் மிகை இல்லை, இந்தியா தரப்புல இருந்தே சொல்லப்படுறது தான் அங்கேருந்து வெளியேற முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்தியர்கள் இல்லை, அவங்க தொடக்கத்தில் அப்படி சொன்னாங்க, அப்படி தொடர்ந்து இல்லை. இன்னைக்கு செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாருமே ஈரான்ல இருந்து வர சொல்றாங்களா அல்லது ஈரான் ஆமாம், இங்கேருந்து அங்கே பயணம் செய்யக்கூடியவங்களும் தவிர்த்துருங்க, அங்கேருந்தும் வெளியில் வர முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்க. இது ஒரு 50-50 தானே. அமைதிக்கு வருவதற்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது, மீண்டும் போர் திரும்புறதுக்கும் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அவரே அப்படித்தான் சொல்கிறார். அவரே போன ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது ஒரு NBC நியூஸுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் நிறைய ஒரு நல்ல முடிவை தான் எட்டுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களோட பேசுகிறதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க ரொம்ப முதல் கட்ட தலைவர்கள் இல்லை, 2வது கட்ட தலைவர்கள் அவங்களும் கிடையாது, இது 3வது கட்ட தலைவர்கள். இவர்கள் வந்து ஒரு நிதானமாக, ஒரு அறிவுபூர்வமாக, பகுத்தறிவோடு என்னோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரலைன்னா ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது இந்த ஒப்பந்தத்திற்குன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், அவர்கள் வலிமையானவர்கள், பெருமை மிக்கவர்கள். முதல் முறையாக அவங்கள சிலாகிச்சு பேசுகிறார்.
பேசிட்டு அவங்க நல்ல ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்லேயே வந்துடுவாங்க. வரலைன்னா அப்போ நான் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கோம். அப்படி அந்த வழி நல்ல வழியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் இந்தியாவிலிருந்து பார்க்கும் பொழுது இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்னும் பொழுது நாம் இல்லை, ஏன் இந்த கேள்வினா, இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் சமீத் நினைக்கிறேன், அவர் கூட இதான் சொல்லியிருந்தார். ஸோ திரும்ப ஒரு முறை இந்த மாதிரி ஈரான் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் முன்னே எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கை. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தியாவுடைய இந்த எச்சரிக்கையா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல. இதுக்கு மேலே என்ன கடுமையாக அவங்க வந்து தாக்க போகிறாங்க? அவங்க எல்லாம் அவங்களுடைய கடுமையெல்லாம் எவ்வளோ முடியுமோ காட்டிட்டாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு போரை தொடங்குறீங்கன்னா இந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கு வந்துடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளவு அடிக்க முடியுமோ, எவ்வளவு உங்களை எதிரியை குற்றுயிரும் உயிருமாக நீங்கள் மாற்ற முடியுமோ அதை அந்த குறுகிய காலத்தில் நீங்கள் செஞ்சிடணும். இதுக்கு மேலே என்ன கடுமையை காட்டுவாங்க இஸ்ரேலியர்கள்? எனக்கு ஒன்றும் புரியல அவர் சொல்கிறது. வார்த்தைகளில் கடுமை தெரியுதே ஒழி அவங்க காட்ட வேண்டிய கடுமையெல்லாம் காட்டிட்டாங்க. எல்லா தரப்பும் எவ்வளவு கடுமையை காட்டணுமோ காட்டிட்டாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால எவ்வளவோ அதை எல்லாமே பிரயோகிச்சு பார்த்து. ஆமாம், அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஒரு போர் தொடங்கின உடனேயே அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் எல்லா நாடுகளும் தரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போர்களை அவங்க சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதான் என்ன? அதனால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற விண்டோ, நமக்கு இருக்கிற ஜன்னல் சாளரம் ரொம்ப குறைச்சல், அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ எதிரியை எவ்வளோ மாறு கை மாறு கால் எல்லாம் எடுத்துடணும் அப்படி தானே நினைப்பாங்க. அதனால் இனிமேல் என்ன புதுசாக கடுமையாக அவங்க தாக்குறதுக்கு இருக்குது? என்ன தாக்கி அவங்க என்ன பணியை வச்சிட முடியும்? இவங்க தான் எவ்வளோ வலியை வேணாலும் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களா தானே இருக்காங்க. ஓகே, இது எல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்காலும் இன்னொரு புறம் பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன். ஸோ அது வந்து ஒரு அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகருதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக இது ஒரு 4 வருடங்களை தாண்டிடுச்சு. 82வது மாதம். ஓகே, உக்ரைன் ரஷ்யா என்னதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு? அதற்கான முடிவுகள் தான் என்ன? இது எதில் இப்போ ஒரு தேக்க நிலை வந்திருக்கு. இப்போ சமீப காலங்களில், சமீப வாரங்களில், சமீப மாதங்களில் யுக்ரைனுடைய கை ஓங்கியிருக்கு. ரஷ்யாவினுடைய 2வது பெரிய நகரமான பீட்டர்ஸ்பர்க்லேயே ட்ரோன் தாக்குதல்களை சொல்லி யுக்ரைனியர்கள் செய்கிறார்கள். அங்கே ஒரு 2 நாள் ஒரு பொருளாதார மாநாடு, ரஷ்யர்கள் 29 ஆண்டுகளாக கூட்டி வருகிற ஒரு மாநாடு. சுவிட்சர்லாண்டில் டாவோஸ்ன்ற இடத்துல எப்படி உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள், தொழிலதிபர்கள்லாம் கூடுறாங்களோ அந்த மாதிரி ரஷ்யாவினுடைய பக்கம் இருந்து இந்த மாதிரி ஒன்று அவங்க 29 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே 2 நாள் ட்ரோன் தாக்குதல்களை யுக்ரைன் செய்கிறது. அதுக்கப்புறம் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு திறந்த ஒரு கடிதத்தை எழுதுகிறார் புட்டினுக்கு. நீங்கள் எங்களை வெல்லக்கூடிய நிலையில் இல்லை, நாம் 2 பேரும் சந்தித்து பேசுகிறதுனா சந்தித்து பேசலாம், அரபு நாடுகளில் சந்திக்கலாம், ஐரோப்பாவில் சந்திக்கலாம், எங்கே வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அவர் எழுதுகிறார். என்னென்னா இவங்களுடைய ட்ரோன்கள் அவர்களை மதிமயங்க செய்வதாக இருக்கிறது ஒன்று. 2வது போர் முனையில் பெரிய முன்னேற்றத்தை ரஷ்யர்கள் அடைவது நின்று போய்விட்டது. ஒரு பெரிய தேக்க நிலை வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 500லிருந்து 1000 பேரை ரஷ்யர்கள் இழக்கிறார்கள்னு ஒரு தகவல். குறைஞ்சபட்சம் 500 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க. இறக்குறவர்களை அவர்கள் மீண்டும் நிரப்ப முடியல, வேறு ஆட்களை கொண்டு வந்து நிரப்ப முடியாத அளவுக்கு இருக்காங்க. அப்படி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஆமாம், ஓகே. ஆனால் இது தற்காலிகமானதா அல்லது இது தொடருமா அப்படின்னு தெரியல. அதனால் முன்ன எப்போதையும் காட்டிலும் பேச்சுவார்த்தைகளுக்கு இறங்கி வர ரஷ்யர்கள் தயாராக இருப்பார்கள் அப்படின்றது ஒரு கணிப்பு. ஓகே, இந்த விவகாரத்தில் தான் ஐரோப்பிய யூனியனுக்கும் யூஎஸ்க்குமான அந்த உரசலை வந்து இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஎஸ்க்குமே வந்து இதை கைவிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் வந்தாங்க. உக்ரைன் ரஷ்யா விவகாரம் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிறத தான் யூஎஸ்மே விரும்புது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஒரு ஆர்டிகிள் கூட அதான் என்னால் படிக்க முடிஞ்சுச்சு. ஸோ யூஎஸ் வந்து இதை பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதை விரும்பலையோ உக்ரைன் ரஷ்யா? நான் நினைக்கிறேன் இந்த February 28 ஈரான் போர் தொடங்கின பிறகு யுக்ரைனை பற்றி அதிபர் ட்ரம்ப் வந்து எதுவும் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் மறந்துட்டார் அந்த மாதிரி ஒரு போர் நடக்கிறதையே. அவருக்கு வந்து அவருடைய போர் தான் பெரிய மனசில் நிற்குது. அவருடைய சொந்த மகளுடைய திருமணத்திற்கு கூட அவர் போகலை. 10 நாள் முன்னாடி அவருடைய மகள் திருமணம் நடந்துச்சு. இந்த ஈரானை காரணம் காட்டி
எனக்கு இந்த ஈரான்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதனால் நான் போக ஸோ முடியும். அவங்க மெயினாக ஈரான் இந்த விவகாரத்தை தான் இதாக பார்க்குறாங்க. 24 மணி நேரமும் அதுதான், அதை பற்றி தான் பேசுகிறார் அவர். இடையே அவருக்கு கொஞ்சம் இது அழுத்து போச்சுன்னா, ஏன்னா அழுத்து போச்சுன்னு ஒரு நாள் சொன்னார், அழுத்து போச்சுன்னா கியூபா பற்றி பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு? யுக்ரைன் பற்றி. அதனால் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஐரோப்பியர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஈரானுக்கு இதை இவ்வளோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவங்களுடைய மகள் கல்யாணத்துக்கு கூட போகாத அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்ன காரணம், என்ன பின்னணி இது? ஒரு சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்ட்டு நான் நினைக்கிறேன் சிவசங்கரியினுடைய கதைன்னு நினைக்கிறது. அந்த மாதிரி இந்த சின்ன நாடு அவருடைய அமெரிக்கர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிறது. இதை ஒரு வழிக்கு கொண்டு வரணும். இதற்கு முன்னாடி இருந்த அதிபர்களாலேயும் பண்ண முடியல. வேறு எந்த தலைவரும் இந்த பூனைக்கு மணி கட்டுவதற்கு தயாராக இல்லை. அதை அவர் தன்னுடைய வரலாற்று கடமையாக பார்க்கிறார். அதை பண்ணிட்டார்னா அவர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடம் அவருக்கு காத்திருக்கும். அதனால் அவர் முழுமையாக இது அப்புறம் அங்கே யுக்ரைன், ரஷ்யா அவர் கூப்பிட்டு பேசினார். அலாஸ்காவில் பூட்டினை சந்தித்து பேசினார். பூட்டின் இறங்கி வரலை. ஏன்னா அப்போ வெற்றி அவர்கள் பக்கம் இருந்துச்சு. வெகு வேகமாக அவர்கள் முன்னேறி கொண்டிருந்த நேரம். அது நடந்து என்ன ஒரு 6 மாதம் இருக்கலாம், மேலே இருக்கலாம். ஆனால் இப்போ போர்க்கட நிலைமை அவருக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அவர் இறங்கி வருவதாகவும் இல்லை. இது முடிஞ்ச பிறகு ரஷ்யாவுக்கு அந்த பின்னடைவு ஏற்படுது. எப்படி இந்த பின்னடைவை சந்திச்சாங்க? ஏன்னா கொஞ்சம் நீங்கள் சொன்னபடி பார்த்தோம்னா ரொம்ப இல்லை இது அதாவது என்னென்னா, யுக்ரைனியர்கள் அவர்கள் நாட்டை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. ரஷ்யர்கள் நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக போராடுறாங்க. அப்போ யார் நல்லா போராடுவாங்க? அதனால் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டியவர்கள் தான் அவங்க. அதனால் அது நடக்குது. இது இப்போதைக்கு இந்த பின்னடைவு தற்காலிகமானதா இல்லை இது தொடருமா அப்படின்றது தெரியல. இராணுவ நிபுணர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, இதை ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்குறாங்க. அவங்களால அதிகமாக முன்னேற முடியாமல் ஒரு தேக்க நிலை இருக்குது. யுக்ரைனியர்கள் பக்கம் காற்று பேசுகிறது. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீசும் அப்படின்ட்டு அவர் திறந்த ஒரு மடல் எழுதுகிற அளவுக்கு அவருக்கு துணிவு வந்திருக்குன்னா பாருங்களேன். ஓகே சார், உலக அரசியல் குறித்து இது வரைக்கும் எங்களோட நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.